டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வகுப்பறைகளில் மாணவர் இருக்கைகள் பாவடிவில் அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாணவர்களும் முதல் வரிசை மாணவர்களாக கருதப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற மலையாள திரைப்படத்தில் வலியுறுத்தப்பட்ட கருத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கும் முயற்சியில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் பாவடிவத்தில் இருக்கைகள் அமைப்பதில் நிறைகள் இருப்பதைப் போல குறைகளும் உள்ளன. இந்த முறையை மலையாள திரைப்படமும் தமிழக அரசும் வலியுறுத்துவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் நடைமுறைப்படுத்திவிட்டனர். இந்த முறையில் அனைத்து மாணவர்களும் முதல் வரிசை மாணவர்களாக கருதப்படுவார்கள் என்பது மாணவர்களின் மனநிலையை மேம்படுத்தக்கூடும். கற்றல் கற்பித்தல் என்பது கலந்துரையாடலாக அமையும் என்பவை சாதகமான அம்சங்கள். இருந்தாலும் பெரும்பான்மையான அரசு பள்ளி வகுப்பறைகள் சுமார் 20 அடி அகலமும் 20 அடி நீளமும் கொண்டவையாகவே உள்ளன. இந்த வகுப்பறைகளில் பாவடிவில் அதிக அளவாக 20 முதல் 24 மாணவர்களை மட்டுமே அமர வைக்க முடியும். அதற்கும் கூடுதலாக மாணவர்கள் இருந்தால் அனைத்து மாணவர்களிடமும் ஆசிரியர்கள் கவனம் செலுத்த முடியாது. வகுப்பறையின் இருபுறமும் அமர்ந்துள்ள மாணவர்கள் கரும்பலகையை பார்த்து எழுதுவதற்கு கழுத்தை ஒரு புறமாக திருப்பி வைத்திருக்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு கழுத்து வலி ஏற்படும். மேலும் மாணவர்கள் எதிராக அமர்ந்திருக்கும் போது கவனச்சிதறல்கள் ஏற்படும் என்பன போன்ற பாதகமான அம்சங்களும் உள்ளன. இவை ஒரு புறம் இருந்தாலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை ஆசிரியர்களும் வகுப்பறைகளும் தான். ஆனால் தமிழகம் முழுவதும் 3800 தொடக்க பள்ளிகளில் 5 வகுப்புகளை கையாள்வதற்கு தலா ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ளனர். மீதமுள்ள 25,618 தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சராசரியாக ஒரு பள்ளிக்கு 2.5 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். இவ்வளவு குறைவான விகிதத்தில் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு அரசு பள்ளிகளில் தரமான கல்வியை எவ்வாறு வழங்க முடியும்? பெரும்பான்மையான பள்ளிகளில் வகுப்பறை கட்டடங்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய வகுப்பறைகள் கட்ட 7,500 கோடி ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் எத்தனை வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளன என்பது அரசுக்கே வெளிச்சம். புதிய வகுப்பறை கட்டடங்களிலும் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுவது வாடிக்கையாகிவிட்டது. மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்றால் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மட்டும் குறைந்தது 1,00,000 வகுப்பறைகள் கட்டப்படுவதுடன் 1,00,000 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும். அதை விடுத்து பாவடிவில் இருக்கைகளை அமைப்போம் என்பதெல்லாம் கண்ணாடியை திருப்பினால் ஆட்டோ எப்படி ஓடும் என்பது போன்ற நகைச்சுவையாகவே அமையும். எனவே தமிழக அரசு நகைச்சுவை செய்வதை விடுத்து கல்வி வளர்ச்சியில் உண்மையான அக்கறையை காட்ட வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.